இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். நெகிரி செம்பிலான் தேர்தல் வளர்ச்சி திட்டங்கள் தொடர பக்கத்தான் ஹரப்பானை ஆதரியுங்கள். பிரதமர் அன்வார் வேண்டுகோள். நெகிரி செம்பிலான் மாநிலத்தின் வளர்ச்சி திட்டங்கள் தங்கு தடையின்றி தொடர நடைபெறவுள்ள 16வது மாநில சட்டமன்ற தேர்தலில் மக்கள் அனைவரும் பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணிக்கு தங்களின் பேராதரவை வழங்க வேண்டும் என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தி உள்ளார். இதுகுறித்து தமது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பக்கத்தான் ஹரப்பானின் தேசிய தலைவருமான பிரதமர் அன்வார், மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே உள்ள நெருக்கமான ஒத்துழைப்பால் மட்டுமே பல நற்பணிகளை சாதிக்க முடிந்தது என்றும் இன்னும் பல திட்டங்களை செயல்படுத்த வேண்டியுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2018 முதல் நெகிரி செம்பிலான் மாநிலத்தை நிர்வகித்து வரும் இடைக்கால மந்திரி பசார் டத்துஸ்ரீ அமினுடின் ஹருன் நேர்மையோடும் மிகுந்த பொறுப்புணர்வோடும் மாநிலத்தை வழி நடத்தியுள்ளார் என்று பிரதமர் புகழாரம் சூட்டினார். நாம் இணைந்து உருவாக்கிய இந்த வளர்ச்சி பாதையை பாதியில் நிறுத்திவிடாமல் தூய்மையான மற்றும் நிலையான ஆட்சியை தொடர பக்கத்தான் ஹரப்பானுக்கு மீண்டும் மக்கள் பலம் சேர்க்க வேண்டும் என்று அன்வார் கேட்டுக்கொண்டார். 13 மசோதாக்கள் நிறைவேற்றம். நாடாளுமன்ற மக்களவை கால வரையறையின்றி ஒத்திவைப்பு. கடந்த ஜூன் 22ஆம் தேதி தொடங்கி 16 நாட்கள் நடைபெற்ற நாடாளுமன்ற மக்களவையின் 5வது கூட்டத்தொடரின் 2வது கூட்டம் இன்றுடன் நிறைவடைந்து கால வரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டது. இக்கூட்டத்தொடரில் 13 முக்கிய மசோதாக்களும் பல தீர்மானங்களும் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டதாக மக்களவை சபாநாயகர் தான் ஸ்ரீ டாக்டர் ஜோஹரி அப்துல் தெரிவித்தார். அவற்றில் 2026ஆம் ஆண்டிற்கான சாலை போக்குவரத்து சட்ட திருத்த மசோதா, குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் திருத்த மசோதா மற்றும் சைபர் குற்றங்கள் மசோதா ஆகியவை அடங்கும். மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் வரவிருக்கும் தேர்தல் பிரச்சார காலங்களில் தங்களின் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றும் அக்டோபர் 30ஆம் தேதிக்குள் மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டு அதன் அறிக்கையை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் சபாநாயகர் நினைவூட்டினார். அதோடு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை ஊக்குவிக்கும் வகையில் வரும் ஜூலை 25 அன்று பொதுமக்கள் மற்றும் எம்பிக்கள் பங்கேற்கும் நாடாளுமன்ற ஓட்டம் 2026 முதன்முறையாக நடத்தப்படும் என்றும் அவர் அறிவித்தார். கெடா லங்காவி தீவில் இந்து மதத்தின் புனித வழிபாட்டு பொருளை சேதப்படுத்தியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கின் விசாரணை தொடர்பாக தமீம் டஹ்ரி என்பவர் தேடப்படும் நபராக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளார். இத்தகவலை கெடா மாநில போலீஸ் தலைவர் டத்தோ அஸ்ரி அபுஷா செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். மத நல்லிணக்கத்தை பாதிக்கும் வகையில் நடைபெற்ற இச்சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சம்பந்தப்பட்ட நபர் இருக்கும் இடம் அல்லது இதுகுறித்த ஏதேனும் தகவல்கள் தெரிந்தால் பொதுமக்கள் உடனடியாக போலீஸ் நிலையத்தை அணுகுமாறு அவர் கேட்டுக்கொண்டார். மலாக்கா மாநில அரசு நிர்வாகத்திலிருந்து ஜாசிகா சட்டமன்ற உறுப்பினர்கள் திடீரென வெளியேறியிருப்பது பேரா ஒற்றுமை அரசாங்கத்தின் ஆட்சிக்குழு உறுப்பினர்களுக்கு இடையிலான உறவில் எந்தவொரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்று பேரா மந்திரி பசார் டத்துஸ்ரீ சரானி முகமது தெரிவித்துள்ளார். பேரா மாநில அரசு நிர்வாகத்தில் உள்ள பரிசான் நேஷனல் மற்றும் பக்கத்தான் ஹரப்பான் பிரதிநிதிகள் தொடர்ந்து எப்போதும் போல இணைந்தும் சாதாரணமாகவும் பணியாற்ற முடியும் என்று அவர் உறுதி அளித்தார். இன்று இப்போ தமன் லாப்பாங்கன் தர்பாங்கில் ஹலமான் ஸ்ரீ சுஜாத்ரா திட்டத்தை தொடக்கி வைத்து செய்தியாளர்களிடம் பேசுகையில் சரானி முகமது இவ்விவகாரத்தை பகிர்ந்து கொண்டார். நெகிரி செம்பிலான் தம்பின் ரப்பா கம்போங் பாரு தம்பின் பகுதியில் இன்று ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் முகமது அலி பின் அஹ்மத் என்பவருக்கு சொந்தமான சேமிப்பு கிடங்கு முற்றிலும் எரிந்து சாம்பலானது. இவ்விபத்து குறித்து தகவல் அறிந்த மாநில ஆட்சிக்குழு உறுப்பினரும் ரப்பா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் வீரப்பன் கம்போங் பாரு தம்பின் JPKK தலைவருடன் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றார். தீ அருகில் உள்ள வீடுகளுக்கு பரவாமல் தடுக்க தீயணைப்பு துறையினரை தொடர்பு கொண்டு மீட்பு பணிகளை அவர் முடுக்கிவிட்டார். பாதிக்கப்பட்ட முகமது அலியிடம் நிலவரத்தை கேட்டறிந்த வீரப்பன் அவரின் குடும்ப சுமையை குறைக்கும் நோக்கில் தனது சொந்த பணத்திலிருந்து 1000 ரிங்கிட் உடனடி ஆரம்ப நிதி உதவியாக வழங்கினார். மேலும் பாதிக்கப்பட்ட கிடங்கை சீரமைக்க அரசாங்கத்தின் இதர பொருத்தமான உதவிகளை பெற்றுத்தர முயற்சிப்பதாக உறுதி அளித்த அவர் குடும்பத்தினருக்கு தனது ஆறுதலையும் தைரியத்தையும் தெரிவித்தார்.
கோலாலம்பூர் புக்கிட் பின்தாங்கில் உள்ள லாலாபாட் வணிக வளாகத்தில் சுமார் 30 விரைவு பேருந்து நிறுவனங்கள் பயன்படுத்தக்கூடிய புதிய போக்குவரத்து முனையம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டுள்ளது. நாளொன்றுக்கு 3000 பயணிகளுக்கு சேவையாற்றும் இந்த முனையம் எதிர்காலத்தில் 10,000 பயணிகள் வரை கையாளும் திறன் கொண்டது என்று கூட்டரசு பிரதேசத்திற்கான பிரதமர் துறை அமைச்சர் ஹனயோ தெரிவித்தார். KL நகரினுள் தினசரி 12 லட்சம் வாகனங்கள் நுழைவதால் இதுபோன்ற போக்குவரத்து வசதிகள் மிக அவசியமாகின்றன என்று அவர் குறிப்பிட்டார். தரை பொது போக்குவரத்து ஏஜென்சியான APAT உரிமம் பெற்ற இந்த முனையத்தில் குளிர்சாதன வசதியை கொண்ட காத்திருப்பு அறை, தானியங்கி டிக்கெட் இயந்திரங்கள் மற்றும் பேருந்து நேரத்தை காட்டும் திரைகள் உள்ளன. மேலும் பயணிகள் மழையில் நனையாமல் ஹங்துவா LRT மற்றும் மோனோரயில் நிலையங்களை அடையலாம். KLIA விமான நிலையத்திற்கான வேன் சேவைகளும் இங்கு வழங்கப்படுகின்றன என்று அமைச்சர் விளக்கினார். செங்கப்பட்டாணியில் உள்ள ஜகாத் அலுவலகத்திற்கு முன்னால் பெண் ஒருவரை பாதுகாவலர் ஒருவர் கொடூரமாக நடத்திய தாக்குதல் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானதை தொடர்ந்து 30 வயது மதிக்கத்தக்க அந்த நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட 50 வயதுடைய அந்த பெண்மணி மனநலம் குன்றியவர் என்பதும் அந்த பாதுகாவலர் அவரின் சொந்த மகன் என்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அந்த வீடியோவில் கூர்மையான ஆயுதத்தை வைத்து அந்த ஆடவர் தாயின் தலைமுடியை இழுத்து மோட்டார் சைக்கிளில் ஏறுமாறு மிரட்டியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இச்சம்பவம் குறித்து கொலமுடா மாவட்ட போலீஸ் தலைவர் ஹனியான் ரம்லா கூறுகையில், வீடியோவில் காட்டியபடி உண்மையில் அங்கு வன்முறை நடந்ததா என்பதை உறுதிப்படுத்த தீவிர விசாரணை நடத்தப்பட்டதாக குறிப்பிட்டார். பினாங்கு மாநில ஆளுநர் துன் டத்தோ ஸ்ரீ உத்தமா ஹஜி ரம்லிங் தாலிப் அவர்களின் 85வது பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு துறைகளில் நீண்ட காலம் அரும்பணியாற்றிய சேவை பிரமுகர்களுக்கு உயரிய விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மாநில அளவில் நடைபெற்ற இந்த சிறப்பு விழாவில் வர்த்தகத் துறையில் நீண்ட காலம் பங்காற்றி வரும் முக்கிய வர்த்தக பிரமுகர்கள், பல்வேறு வர்த்தக அமைப்புகளின் தலைவர்கள் மற்றும் சமூக இயக்கங்களின் பொறுப்பாளர்களின் தன்னலமற்ற சேவையை பாராட்டி இவ்விருதுகள் வழங்கப்பட்டன. பினாங்கு முதலமைச்சர் சாவ் கொன் யாவ், மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர்கள், அரசு உயர் அதிகாரிகள், பொது இயக்கங்களின் தலைவர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் முன்னிலையில் இந்த விருது வழங்கும் நன்னாள் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. சமுதாயத்திற்கும் மார்க்கத்திற்கும் பல்வேறு வழிகளில் தன்னலமற்ற சேவையை ஆற்றிய அன்பர்களுக்கு பினாங்கு ஆளுநரின் மூலம் பல்வேறு உயரிய விருதுகள் கிடைத்திருப்பது மகிழ்ச்சியை அளிக்கிறது என்று விருதளிப்பு விழாவில் கலந்து கொண்ட பினாங்கு லீகா முஸ்லிம் அமைப்பின் தலைவர் டத்தோ ஸ்ரீ அஜி ஹஜா நஜ்முடின் கடேர் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். பினாங் ஸ்டேட் நகரத்துக்கு இன்னைக்கு இந்த ஸ்டேட் அவார்ட்ஸ் கொடுக்குற நாள் ஒரு முக்கியமான நாள். இது என்னன்னாக்கா சமுதாயத்தில் சேவை செஞ்சவங்க, சமுதாயத்தில் ஈடுபட்டவங்க, வெதர் இன் பாலிட்டிக்ஸ், சமுதாய சேவை, மார்க்க சேவை, இதெல்லாம் செய்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான நாள். ஏன்னாக்கா இன்றைக்கி தான் அவங்களுக்கெல்லாம் ஒரு அவார்ட் கொடுத்து அவங்கள கண்ணியப்படுத்துறது. இந்த நாளைக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எஸ் பிரசிடென்ட் ஆஃப் லீகா முஸ்லீம், இந்த நாளில் நிறையா பேர் முஸ்லீம், இந்தியன் முஸ்லீம்ஸ், இவங்களுக்கெல்லாம் நிறையா பேருக்கெல்லாம் இந்த அவார்டு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் நான் முக்கியமாக டிஒய்டி துன், சீஃப் மினிஸ்டர் அண்ட் ஆல்சோ YB சுண்டராஜு, இவங்களுக்கெல்லாம் நான் கடமைப்பட்டிருக்கேன். நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இது ஒரு சமுதாயத்துக்கு ஒரு முக்கியமான நாள். அதனால் வருஷம் இதே மாதிரி சமுதாயத்தை ஒரு ரெக்கக்னிஷன் கொடுத்து அவங்க மேலும் நல்லா சேவைகள் பண்ணணும்னு நான் வேண்டுகிறேன். முஸ்லிம் நகை வியாபாரிகள் மற்றும் பணமாற்றுவோர் சங்கத்தின் தலைவரும் மலேசிய பனைக்குளம் சங்கத்தின் தலைவருமான டாக்டர் அஜி அன்வார் ஹுசேன் பின் அஜி ரஹமத்துல்லா அவர்களுக்கு DMPN எனப்படும் டர்ஜா யங் முலியா பங்க்வான் நெக்ரி என்ற உயரிய அந்தஸ்தை தாங்கிய டாக்டோ விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. மக்களின் மேன்மைக்கும் பினாங்கு மாநிலத்திற்கும் டாக்டர் அஜி அன்வார் ஹுசேன் ஆற்றி வரும் அளப்பரிய சேவையை முன்னிட்டு ஆளுநர் அவர்கள் அவருக்கு உயரிய விருதை வழங்கி கௌரவித்துள்ளார். அல்ஹம்துலில்லாஹ், இறைவன் செயலில் இன்றைக்கி எனக்கு DMPN கிடைச்சி. அது டத்தோ ஹையர் டத்தோ அடுத்து அது டத்தோ கடுவா. நான் கிட்டத்தட்ட 20 வயசுல இருந்தேன் இந்த இதில், அதாவது சங்கத்தில் NGOங்கிற அழைக்கப்பட்டேன். சங்கத்தில் நான் செயல்பட்டு கட்டமாக நிறைய செயலாற்றிட்டு இருந்தேன். அந்த வகையில் எனக்கு முதல்ல இருந்து படிப்படியாக வந்தேன். படிப்படியாக வந்ததில் இப்போ இந்த தடவை எனக்கு DMPN கிடச்சிருக்கு. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வோட கிருபையில், ஆண்டவன் கிருபையில் நான் இன்னும் என்னுடைய சேவை தொடரும். சமுதாய மக்களுக்கு, சன்மார்க்கத்துக்கு, மதத்துக்கு சேவை தொடர்றதுக்கு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். அடுத்து அதை நிறைவேற்றி மற்ற அடுத்து பார்த்துக்குவோம்.
சமூக பிரமுகரும் தன்னலமற்ற சேவையாளருமான டத்தோ ஹாஜி முனேவர் சடேக் MKE காடீர் சுல்தான் அவர்களுக்கு DSPN எனப்படும் டர்ஜா சத்யா பங்க்வான் நகரி என்ற அந்தஸ்தை தாங்கிய டத்தோ விருது வழங்கி சிறப்பு செய்யப்பட்டுள்ளது. எனக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அரசு வந்து அல்ஹம்துலில்லாஹ் DSPN பட்டம் கொடுத்து டைட்டில் வந்து கெரி டத்தோ. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம செய்கிற வேலை கிளாஸோட நம்ம வந்து அல்லாஹ்க்கு செஞ்சமாக்கும் நிச்சயமாக அந்த பலனை வந்து இறைவன் நிச்சயம் தருவான். எப்போ வரும்னு நமக்கு தெரியாது, அந்த நிச்சயம் வந்து சேரும். அது ஹக்கு. இங்கே வாப்பா சொல்லுவாங்க, யூ டூ குட் கம் பேக் குட் அப்படின்னு. அதே மாதிரி எப்போவுமே நல்லது செய்வோம், நிச்சயம் நல்லதாக வரும் இன்ஷா அல்லாஹ். அது அன்றைக்கி வந்து ஒரு ஃபீலிங் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நாளாக நம்ம வந்து அந்த சேவை செஞ்சது இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் அரசு வந்து அங்கீகாரம் கொடுக்குது. கூப்பிட்டு வந்து அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுக்கு வந்து DSPN கொடுத்துக்கிறாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் முன்னுக்கு வாங்க சேவை செய்கிறதுக்கு. நிச்சயம் வந்து இந்த உலக பலன் கிடைக்காட்டாலும் கூட அஹீரா நிச்சயம் பலன் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. பினாங்கு மாநில ஆளுநர் துன் டத்தோ ஸ்ரீ உத்தமா ஹாஜி ராம்லிங் தாலிப் அவர்களின் 85வது பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு துறைகளில் நீண்ட காலம் அரும் பணியாற்றிய சேவை பிரமுகர்களுக்கு உயரிய விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. ரஹ்மா அடிப்படை உதவி திட்டமான சாரா, ரஹ்மா ரொக்க உதவி திட்டமான SCR பெறும் 9 மில்லியன் மக்களிடையே 99 விழுக்காட்டு பயன்பாட்டு விகிதத்தை பதிவு செய்துள்ளது. இதன் மூலம் 2026ஆம் ஆண்டில் இதுவரை 34.5 பில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. ஸ்ரீகாடிங் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ அமினுல் ஹூடா ஹசானின் கேள்விக்கு நாடாளுமன்ற இணையதளத்தில் எழுத்துப்பூர்வமாக பதில் அளித்துள்ள நிதி அமைச்சு, இத்திட்டம் குறைந்த மற்றும் நடுத்தர வருவாய் பிரிவினரின் வாழ்க்கை செலவின சுமைகளை குறைப்பதோடு உள்ளூர் பொருளாதாரத்தையும் வலுப்படுத்தியுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளது. மைகாட் வாயிலாக வழங்கப்படும் இந்த ரொக்கமில்லா உதவி திட்டத்தின் மூலம் மக்கள் உணவு, மருந்துகள் உள்ளிட்ட 15 வகையான அத்தியாவசிய பொருட்களை பெற முடியும். மக்களின் சமூக பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் இந்த SDR மற்றும் சாரா திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு கடந்த 2024 10 பில்லியன் ரிங்கிட்டாக இருந்த நிலையில் நடப்பு 2026ஆம் ஆண்டில் 15 பில்லியன் ரிங்கிட்டாக அரசாங்கத்தால் உயர்த்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நக்ரி சம்பிலான் மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நடைபெறும் வரும் சனிக்கிழமை அன்று மாநிலத்தின் பெரும்பாலான இடங்களில் தெளிவான வானிலை நிலவும் என மலேசிய வானிலை ஆய்வு மையமான மெட் மலேசியா கணித்துள்ளது. பாடிசன் மற்றும் சிரம்பான் ஆகிய பகுதிகளை தவிர ஜெலபு, ஜம்போல், குவாலபிலா, ரம்பாவ் மற்றும் தம்பின் ஆகிய மாவட்டங்களில் காலையில் நல்ல வானிலை எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் சனிக்கிழமை மாலை வேளையில் மாநிலம் முழுவதும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் அன்றைய தினம் வெப்பநிலை 23 முதல் 33 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என்றும் வானிலை மையம் குறிப்பிட்டுள்ளது. நகரி சம்பிலான் மாநில தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இந்த சனிக்கிழமையும், முன்கூட்டிய வாக்கெடுப்பு ஜூலை 28ஆம் தேதியும், பொது வாக்கெடுப்பு ஆகஸ்ட் 1ஆம் தேதியும் நடைபெற உள்ளது. ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் ஊடகவியலாளர்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதற்கு ஸ்லாங்கூர் புகைப்பட கலைஞர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் சங்கமான வாஜார், குற்ற பத்திரிகையாளர்கள் சங்கமான சீஜா ஆகியவை கூட்டாக கவலை தெரிவித்துள்ளன. போலீஸ் படை துணைத் தலைவர் தம்ஸ்ரீ அயூப் கான் மைடின் பிச்சை கலந்து கொண்ட அந்நிகழ்வில் புகைப்பட கலைஞர்கள் படம் எடுக்க அனுமதி மறுக்கப்பட்டு போலீசாரின் அதிகாரப்பூர்வ படங்களை மட்டுமே பயன்படுத்த அறிவுறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் செய்தியாளர் சந்திப்பிற்கும் அனுமதி வழங்கப்படவில்லை. இக்கட்டுப்பாடுகள் போலீஸ் படை துணைத் தலைவரின் நேரடி உத்தரவு என அதிகாரிகள் கூறியுள்ளதால் இதுகுறித்து புக்கிட் அமான் மற்றும் மாநில போலீஸ் விளக்கம் அளிக்க வேண்டும் என ஊடக சங்கங்கள் வலியுறுத்தியுள்ளன. இத்தகைய செயல்கள் ஊடக சுதந்திரத்தையும் போலீஸ் ஊடக உறவையும் பாதிக்கும் என்றும் அவை சுட்டிக்காட்டியுள்ளன. நக்ரி சம்பிலான் மாநில சட்டமன்ற தேர்தலில் ரஹாங் தொகுதிக்கான தங்களின் ஒரே வேட்பாளராக செகு தீனா என்று பிரபலமாக அழைக்கப்படும் தினகரனை மலேசிய சோசியலிஸ்ட் கட்சியான PSM அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. PSM மற்றும் மூடா கட்சிகள் இணைந்த முற்போக்கு கூட்டணி நடத்திய செய்தியாளர் கூட்டத்தில் இந்த முடிவு அறிவிக்கப்பட்டது. இத்தேர்தல் தளம் மூலம் பக்கத்தான் ஹரப்பான் மற்றும் பாரிசான் நேஷனலுக்கு மாற்றாக பொதுமக்களின் பிரச்சனைகளையும் சோசியலிச கருத்துக்களையும் முன்னெடுக்கப் போவதாக தினகரன் கூறினார். இதற்கு
இதற்கிடையே ஜெராம் படாங் தொகுதியில் மலேசிய பூர்வகுடி மக்கள் கட்சி சார்பாக டயானா டால் போட்டியிடுகிறார். இதனிடையே அண்மையில் நடந்து முடிந்த ஜோகூர் தேர்தலில் ஓர் இடத்தை கூட வெல்ல முடியாததால் வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி நடைபெறும் நெகிரி செம்பிலான் மாநில தேர்தலில் தங்களின் மூடா கட்சி போட்டியிடாது என்று அதன் தலைவர் அமீரா ஐஷா அப்துல் அசீஸ் தெரிவித்துள்ளார். மாறாக ரஹாங் தொகுதியில் PSM வேட்பாளருக்கு ஆதரவளித்து அடுத்த பொது தேர்தலுக்கு கட்சியை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்த உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கோலாலம்பூர் ஜலான் டேவான் பஹாசா டன் புஸ்தகா சாலையில் இன்று அதிகாலை 2:30 மணி அளவில் போலீஸ் சோதனையை தவிர்க்க எதிர் திசையில் அத்துமீறி சென்ற மோட்டார் சைக்கிள் மோதியதில் 47 வயது உள்ளூர் நபர் ஒருவர் பரிதாபமாக உயிர் இழந்தார். சாலை தடுப்புக்கு 50 மீட்டர் முன்னதாக போலீசாரை கண்ட 21 வயது யமஹா மோட்டார் சைக்கிள் ஓட்டி திடீரென யூ டர்ன் அடித்து எதிர் திசையில் வேகமாக வந்துள்ளார். அப்போது நேர் எதிரே முறையாக வந்த மற்றொரு மோட்டார் சைக்கிள் மீது அவர் நேருக்கு நேர் மோதியதாக கோலாலம்பூர் போக்குவரத்து விசாரணை மற்றும் அமலாக்க பிரிவு தலைவர் ஜம்சுரி ஈசா தெரிவித்தார். இவ்விபத்தில் தலையில் பலத்த காயமடைந்த 47 வயது நபர் கோலாலம்பூர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிர் இழந்ததாக அவர் மேலும் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.